எபேசியர் 3வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமமும் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிருபைக்குரிய நியமம். கிருபைக்கு ஒரு நியமம் இருக்கிறது. தேவ பிள்ளைகள் இதை ஒரு காலமும் மறந்து விடாதபடி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சோதோமை அழிக்கும்படிக்கு கர்த்தர் செல்லுகிறார். அந்த இடத்துல தான் லோத்துக்கு கிருபை கிடைக்கிறது. கிருபையினால் கர்த்தர் செய்த காரியம் என்ன? அவன் குடும்பத்தின் கரங்களை பிடித்து சோதோமை விட்டு வெளியே கொண்டு வந்து விடுகிறார். வெளியே கொண்டு வந்து விட்டு கர்த்தர் சொல்லுகிற நியமம் என்ன தெரியுமா? பின்னிட்டு பாராதே. கிருபையினால் உனக்கு